வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல அமைஞ்சிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான பேலஸ்க்கு தான் பயணிக்க போறோம். கண்டிப்பா நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சான் மஹால் பேலஸ் இல்லது நிசாம் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரம்மாண்டமான ராயல் பேலஸ் ஹைதராபாத் அந்த ஓல்டு ஹைதராபாத் சிட்டில இருந்து வந்து ரொம்ப பக்கத்துல அந்த சார்மினார்ல இருந்து சரியா ஒரு 500 to 600 மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. என்ட்ரன்ஸ்ல நம்ம உள்ள போனோன்னே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம், அப்புறம் அந்த டாய்லெட், ட்ரிங்கிங் வாட்டர், அந்த மாதிரி பேசிக் என்ன தேவையோ அதெல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது ஒருத்தங்களுக்கு 80 ரூபி கலெக்ட் பண்றாங்க, ஃபாரினர்ஸுக்கு 200 ரூபி. வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் கேமராக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபி கலெக்ட் பண்றாங்க, வீடியோ கேமராக்கு வந்து 200 ரூபி கலெக்ட் பண்றாங்க. ஸோ இதான் வந்து அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள வந்து நிஜமாவே சூப்பரா பிரம்மாண்டமா இருந்து இந்த பேலஸோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் நம்ம நடந்து போகும்போது இந்த இடத்துல இருந்து டெட் எண்டே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து இந்த டோரு, அப்புறம் எல்லா டோருக்கும் வந்து கதவுகள் எல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு இது இருந்தது ஆக்சுவலி. ஸோ இதுலயே நிறைய ஆஃபீஸ், அப்புறம் கேன்டீன், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ரூம்லயுமா அமைச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ எல்லாமே வந்து ஆக்குபைடு இல்லை, ஒரு சில ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள போகும்போது வந்து பிரம்மாண்டமான பல பில்டிங்ஸ் இருக்குது ஆக்சுவலி. உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு தெரியல, இந்த பேலஸ்ல வாழ்ந்தவங்க வேர்ல்டுல ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பீப்புள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க, காலேஜஸ், எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், ஈவன் ஹிந்து டெம்பிளுக்கு கூட நிறைய இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. இந்த பேலஸ் வந்து எப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1750ல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் மேஜர் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா 1857ல இருந்து 1869 இந்த பீரியடுக்குள்ளதான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பண்ணி முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ நிஜமா ஒரு பிரம்மாண்டமான பேலஸ். இந்தியால ஹைதராபாத் நீங்க போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ நம்ம வந்து மேஜரா இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த பிரம்மாண்டமான ஒரு மஹால் ஆக்சுவலி. ஸோ இந்த பேலஸ்ல வந்து இந்த ராயல் பேலஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதான் அந்த ராயல் செக்ஷன் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து தர்பார் ஹால் அப்படின்றது உள்ள அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான சீட்டிங்கோட, லைட்டிங் அரேஞ்ச்மெண்டோட, நிஜமாவே பார்க்க முடியல. ஒர்க் வந்து அந்த அளவுக்கு உள்ள வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்து அந்த லைட்டிங் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்திலே போட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ நீங்க இப்ப பார்த்தா தெரியும், அந்த சீட்டிங்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சது அந்த ராஜா வந்து எப்படி வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஜமாவே அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த பேலஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 45 ஏக்கர் பரப்பளவுல இருந்திருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஏக்கர் பரப்பளவுக்குள்ளதான் இது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே வெளி சைட்ல வந்துடுச்சு. ஸோ சார்மினார்ல இருந்து இங்க வரைக்கும் இது எல்லாமே ஒரே அந்த ஒரு பேலஸா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மெயின் ஹால், இது தர்பார் ஹால். இதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி லெஃப்ட் சைட்ல போற மாதிரி இருக்கும். அங்க போனீங்கன்னா நிறைய இந்த பழைய காலத்து போட்டோஸ், அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து இன்னும் ஃபாலோ பண்ணி போனோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தர்பார் ஹால் இதுதான் ஆக்சுவலி பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேலஸ்ல. இதை வந்து நம்ம முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட்ல போய் அங்க வந்து நிறைய அந்த போட்டோஸ், அந்த திங்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி இருந்தது. ஹிஸ்டாரிக்கலா இந்த ராஜாஸ் யூஸ் பண்ண அந்த ஈவன் அந்த கிளாஸ், இந்த டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சீட்டிங்ஸ், இந்த ராணி அவங்க யூஸ் பண்ண டேபிள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாமே அங்க வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டச் பண்ணாம நம்ம பார்க்கணும். போட்டோகிராஃபி அப்படின்றது த்ரூ அவுட் எல்லா இடத்துலயும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல அலோவ் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்த பேலஸ் வந்து சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 3 to 4 hours ஆக்சுவலி ஆகும். ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க. ஸோ சும்மா வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்துட்டு போக முடியாது. ஒரு பிரம்மாண்டமான பேலஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த பேலஸ் வந்து மார்னிங் 10 AM இருந்து 5 PM வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பேலஸ் ஃப்ரைடே வந்து க்ளோஸ்ல இருக்கும். ஸோ நீங்க வரும்போது இதை வந்து பிளான் பண்ணுங்க. ஃப்ரைடே பிளஸ் நேஷனல் ஹாலிடேஸ் அந்த 2 டைம்லயுமே வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த பேலஸுக்குள்ளதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவங்க யூஸ் பண்ண அந்த டைனிங்க்கு யூஸ் பண்ணதா இருக்கட்டும், மேக்கப் யூஸ் பண்ணது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து ஒவ்வொரு ரூம்லயும் ஹால்லயும் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம மேல போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கூட அந்த பேலஸை பாக்குறதுக்கு சான்ஸே இல்லை, அந்த அளவு சூப்பரா இருந்தது. நிறைய அமைச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க பழைய அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் எல்லாமே வந்து போட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த ஹால்ஸ் எல்லாமே வந்து நிஜமா சூப்பரா இருந்தது.
இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும், இந்த பேலஸ் வந்து நிஜமாவே வெரி வெல் மெயின்டைன்டா இருந்தது. எக்ஸ்பெஷலி அந்த ராயல் பேலஸ் அப்படின்ற அந்த செக்ஷன் வந்து நிஜமா சூப்பரா இருந்தது. இது மட்டும் இல்ல, இங்க நிறைய மஹால்ஸ், நிறைய பிரம்மாண்டமான பேலஸ் அமைப்புகள் இருக்கு. ஸோ ஒரு சில பேலஸ் வந்து ஆக்சுவலி ஒரு சில செக்ஷன்ஸ் வந்து க்ளோஸ்ல வச்சிருந்தாங்க, உள்ள போறதுக்கு ஆக்சுவலி அலௌட் இல்லை. வேற எல்லாமே ஓப்பனா தான் இருந்தது, நம்ம எல்லாத்தையும் போய் பார்க்க முடியாது. மேல இருந்து பாக்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி நிஜமா சூப்பரா இருந்தது, இன்னும் அடிஷனலா ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் தான் மெயின் ஹைலைட். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் இன்னும் நிறைய எடுத்திருந்தேன். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வெளியே அடுத்த போர்ஷனுக்கு வரும்போது அவங்க யூஸ் பண்ண அந்த கன்ஸா இருக்கட்டும், அந்த கத்தி, அந்த போர்களுக்கு யூஸ் பண்ண அந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து அங்க டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய வீடியோ நம்ம பார்க்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா வருஷம் நம்ம வரும்போது ஒவ்வொரு விஷயங்களும் இருந்தது. அந்த துப்பாக்கியா இருக்கட்டும், கன்னா இருக்கட்டும், அந்த அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே வந்து அங்க இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம அந்த பயணத்தை கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எக்ஸிட் ஆகும்போது அடுத்தது நம்ம இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு மஹால் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. அதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த ராயல் பேலஸ் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து எக்ஸிட் ஆகி பார்க்க போற அடுத்த மஹால் தான் வந்து அஃப்டாப் மஹால் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து அந்த ராணியோட ஒரு பேலஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த சாரீஸ், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த கலெக்ஷன் எல்லாமே வச்சிருந்தாங்க. இங்கேயும் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா இங்கேயும் நல்ல பிரம்மாண்டமாவே இருந்தது. அந்த லைட்டிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்பவும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. எப்படி அந்த டைம் எப்படி இருந்தோ அதே மாதிரி. ஸோ அதை நம்ம முடிச்சுட்டு இந்த மஹால் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது நிறைய அவங்க யூஸ் பண்ண அந்த சின்ன சின்ன அந்த வண்டி, குதிரை வண்டி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலி வெளியே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த குதிரை வண்டிகள் எல்லாமே வந்து நிறைய நிறைய கலெக்ஷன் இருந்தது. அது வந்து ஒரு சின்ன கலெக்ஷன் நீங்க நினைச்சிட முடியாது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலெக்ஷன் அப்படின்ற வச்சிருந்தாங்க. அந்த பிரம்மாண்டமான கலெக்ஷனை முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு பிரம்மாண்டமான கார் கலெக்ஷன், ஜீப்பா இருக்கட்டும், அந்த பழைய காலத்து கார், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நிஜமாவே நிறைய வச்சிருந்தாங்க. அப்பதான் இவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ராயல் லைஃப், ஆனா ராயல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நிகரா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க அந்த கலெக்ஷன் நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் ஆஃப் காரு, ஜீப்பு எல்லாமே இருந்தது. ஸோ தொடர்ந்து பாருங்க. இந்த கார், ஜீப், அப்புறம் அந்த அவங்களோட அந்த குதிரை வண்டி, இந்த கலெக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. அந்த
இப்போ கலெக்ஷனை பார்க்கும்போது ஒரு எண்ட் ஆஃப் த பேலஸ்க்கு நம்ம வந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டர்ன் பேக் திரும்பி வர மாதிரி இருக்கும். திரும்பி வரும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் நீங்க பார்ப்பீங்க. பட் அதுதான் வந்து டைனிங் ஹால் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைனிங் ஹால் வந்து கண்டிப்பா நமக்கு அலௌட் இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. வெளியே இருந்து அந்த கிளாஸ் விண்டோல பார்க்கும்போது அவங்க ரெஸ்ட் எடுக்கிற அந்த ரூம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சது. எதனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வெளியே இருந்து பார்த்தோம். அதை முடிச்சுட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பேலஸுக்கு முன்னாடி உள்ள அந்த ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டன் அது தெரியும். அது வந்து நிஜமாவே நைட் எப்படி இருக்கும்னு தெரியல. டேல வந்து அந்த தண்ணி தொட்டி மாதிரி ஒரு பெருசா தெரிஞ்சது. அது பக்கத்துல இருக்க இன்னொரு பெரிய மஹால் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து மக்களுக்கு அலௌட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம நடந்து வரும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கிளாக் டவர் பார்க்க முடியும். அதையும் தொடர்ந்து நம்ம வந்தோம் அப்படின்னா நிறைய அந்த சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்க அமைப்புகள் எல்லாம் நம்ம திரும்பவும் பார்ப்போம். அது வந்து லெஃப்ட் சைட்லயும் பார்ப்போம், ரைட் சைட்லயும் பார்ப்போம். சின்ன 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 ரூம் அமைப்புகள், கணக்கில் அடங்காத ரூம்கள் இருந்து அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல ஒரு சில ரூம்களை யூஸ் பண்றாங்க. பட் ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே க்ளோஸ்ல தான் இருந்தது. பட் அந்த ஒரு எண்ட்ல இருந்து அடுத்த எண்டை பார்க்கும்போது அழகா இருந்தது. ஸோ அதுல நீங்க நடந்து வாங்க, நல்லா இருக்கும். ஒரு புது அனுபவமா இருந்து நிஜமான ஒரு ராயல் பேலஸ் அப்படின்றத பார்த்த ஃபீல் இருந்தது. ஏன்னா இது ஒரு ஃபீல்ன்றதை விட அதுதான் உண்மை. ஏன்னா இவங்க வந்து வாழ்ந்தது எப்படின்னா ராயலா ரிச்சா வாழ்ந்திருக்காங்க. அதான் நான் சொல்லிடுறேன், அந்த பேலஸோட இடமே வந்து 45 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு 12 ஏக்கர்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. பட் மிச்சம் எல்லாமே நிறைய ஆக்குபை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் அதை பிரம்மாண்டம் அப்படின்றது மிஞ்சி இருக்கு. ஸோ ஒரு ராயல் பேலஸை பார்த்து அதை நானே வியந்து போனேன். கண்டிப்பா ஹைதராபாத் போனீங்கன்னா சான் மஹால் போறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. சார்மினார்ல இருந்து சரியா ஒரு 500-600 மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இந்த பேலஸ் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சா உங்களுக்கு எந்த படம் எதாவது எடுத்திருந்தாங்கன்னா அதை கமெண்ட்ல பதிவிடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிய வரும். இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பயணிக்க போற இடம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஃபோர்ட். தொடர்ந்து இணைந்தே இருங்க, அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ. பை.